ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஓவனே இல்லாமல் குக்கரில் எப்படி சாஃப்டான கேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட 3/4 கப்பு மைதாவை ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இன்னொரு தடவை கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இதில் 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வாசனை இல்லாத ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். ஒரு பவுலில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் மைதா ஆட் பண்ணி நான் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் சீட் இருந்தால் பட்டர் சீட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் மிக்ஸ் பண்ண பேட்டரை நான் ஆட் பண்ணி குக்கரில் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த பேட்டரை ஊற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு ஃப்ளஃபியான சாஃப்டான கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.